ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் சூப்பரான ஒரு கதை தான் எழுதி வச்சுருக்கேன். இது எங்கள் ஏரியாவில் சென்னை பக்கத்தில் இருக்க ஒரு ஏரியாவில் நடந்த உண்மையான ஒரு கதை தான். சரி வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு சாயங்கால நேரத்தில் இருக்கும், ஒரு 6 மணி இருக்கும். திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்திலிருந்து சென்னை மெட்ரோக்கு நகரை நோக்கி ஈரமான காட்டில் கிழித்து கொண்டு ஒரு மிகப்பெரிய வேகத்தில் பாய்ந்து கொண்டிருக்கிறது சென்னை எக்ஸ்பிரஸ் ரயில். அந்த உயர் ரக வேகத்தில் இண்டஸ்ட்ரி சிட்டி ரயில். அந்த ரயில் உள்ள ஸ்டாலின் என்ற கணவரும் அவளோட மனைவி ஷபானா உடன் தங்களின் 4 வயது சின்ன குழந்தை பேர், அந்த தேவதை மாதிரி இருந்த குழந்தை, அது பேர் அஞ்சலி உடனுடன் பயணம் செய்து கொண்டிருக்கிறான் ஸ்டாலின். அழமும் கம்பீரமும் நிறைந்த உடற்பயிற்சி தோற்றம் கொண்டு வந்த ஸ்டாலின் சுமார் ஒரு 35 வயசு தான் இருக்கும். செம்ம பாடி பில்டரு. சாயங்கால நேரத்தில் எதிர்காற்று முகத்தை மெல்ல தொட்டு இயற்கையான அழகிய காட்சிகள் பின்னுக்கு விரைந்து ஓடி அற்புதமான காட்சிகள். எப்போவுமே அந்த ட்ரெயினுக்கு ஓரத்தில் நின்னா செம்மையாக காற்றடிக்கும். இயற்கை கொஞ்சம் காற்றுக்களை சைட் அடிச்சுட்டு வந்து இருக்கான் ஸ்டாலின். பல மாதங்களுக்கு பிறகு மனைவி ஷபானாவுடன் மகன்கள் அஞ்சலியுடன் ரயிலில் இணைந்து செல்லும்போது பயணத்தில் ஸ்டாலின் மட்டுமல்ல, ஷபானுக்கும் அஞ்சலிக்கும் அளவு கடந்த ஆனந்தும் மகிழ்ச்சியும் தத்தளித்து கொண்டே இருந்தது. ஆனால் ஸ்டாலினுக்கு அந்த ஆனந்தம் நீண்ட நேரம் நீடிக்கவே இல்லை. ஏனென்றால் அந்த ரயிலில் விழுப்புரம் ரயில் நிலையத்தில் 8 நிமிஷம் நின்றது. அப்போதுதான் ரேவதி என்ற பெண் இடுப்பில் 9 மாத ஒரு குழந்தையுடன், ரியா அவளோட பேர், பெட்டிக்குள் ஏறினா. அவசரமாக ஏறினாள் ரேவதி. ரேவதியுடன் வந்த 3 வயது ஆண் பையன்தான் விக்னேஷ். புடவை முந்தானை இறுக்கமாக பிடிச்சிட்டு வந்துட்டே இருந்தான். எப்போவுமே ஒரு குழந்தை அம்மாவோட முந்தானை பிடிச்சி தான் பின்னாடியே வரும். அழகான தோட்டம் கொண்டவள் தான், தேவதை மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு தேவதை தான் ரேவதி. அணிந்திருந்த புடவை மங்கிய நிறத்துடன் தூசியின் அழுக்கும் நிறைந்த நிலையில் இருந்தால் ரேவதி. ரேவதி அணிந்த புடவை மட்டுமல்ல, ரேவதியின் உள்ளத்திலும் இருந்த உணர்வுகளின் கவலில் திளைத்திருந்தாள் என்பது ரேவதியின் முகத்தில் நன்றாகவே தெரிகிறது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் மாதிரி ரேவதி என்ன நினச்சின்னு இருக்கான்னு சொல்லிட்டு ரேவதியோட முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். மேலும் ரேவதியுடன் வந்திருந்த ரியா மற்றும் விக்னேஷ் ஆகிய 2 குழந்தைகளையும் அழுக்கடைந்த உடைகளை அணிந்தபடியே நல்ல உணவு உண்டு பல தினங்கள் ஆகிவிட்டது போல தோட்டத்தில் இருந்தது. பார்க்குறது ரொம்ப ஏழைமையாக கஷ்டப்படுற பிச்சைக்கார ஃபேமிலி மாதிரி தான் தெரிஞ்சாங்க 2 பேரும். அவசரமாக ரயிலில் அன்ரிசர்வ்டில் ஏறிட்டாங்க. நேராக ஸ்டாலின் உட்காந்துருந்தால அதுக்கு ஆப்போசிட்டில் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துட்டே இருந்தாங்க. ஏன்னா அங்கே தான் கொஞ்சம் காலியாக இருந்துச்சு. ரேவதியும் அவங்களோட 2 குழந்தையும். வெளிப்புற தோட்டத்தில் மட்டும் வைத்து மதிப்பீடு செய்வது இந்த உலகத்தில் இயல்பான பழக்கம்தான். அதற்கு ஷபானாவும் விதிவிலக்கு இல்லை. வருத்தம் நிறைந்த தோட்டத்தில் வந்த ரேவதியும் அவரது 7 குழந்தைகளையும் பார்த்து மனதில் இரக்கம் உணர்வு எழாமல் இருந்தது ஷபானாவின் மனதில். ஆனால் இந்த இரக்க உணர்வு ஷபானுக்கு எவ்வளவு கூட தோன்றவே இல்லை. அதற்கு பதிலாக ரேவதி அமர்ந்த உடனே ரயில் பெட்டியில் வேறொரு காலி இருக்கைக்கு மாறிவிடலாம் என்று ஷபானா தன் கணவர் ஸ்டாலினிடம் சொல்லிவிட்டாள். ஷபானா யார் புருஷனும் பொண்டாட்டியும் மறுபேச்சே இல்லை இந்த உலகத்தில். ஸ்டாலின் எழுந்து வர காத்திருக்காமல் ஷபானா தனது மகள் அஞ்சலியுடன் உடனடியாக வேறு இடத்துக்கு சென்றுவிட்டு அமர்ந்து விட்டார்கள் ஸ்டாலினும் ஷபானாவும். ரயிலுக்கு ஏறிய ரேவதி அப்போது எதிரில் அமர்ந்த ஸ்டாலினை உற்று நோக்கி பார்க்க ஆரம்பித்து விட்டாள். ரேவதி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரேவதி மனசுக்குள்ளே ஏதோ மின்னல் அடிச்சுட்டு போலவே இருந்துச்சு. ஆனால் ஸ்டாலினுக்கு எதிரில் இருந்த நிலையில் அமர்ந்திருக்கும் ரேவதியை மிகுந்த தயக்குடன் வெக்கத்துடன் உள்ளாக்கியது. இருந்தாலும் தன் அலைப்பாயும் எண்ணங்கள் அடக்கி வைத்து கொண்டிருந்தால் ஸ்டாலினை பார்த்து, எனக்கு ஞாபகம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ரேவதி கேட்டாள். எதிரி ஸ்டாலின் அமர்ந்து ரேவதியை என் ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன்னு, எனக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் இருக்குது, நீங்கள் என்ன சொல்லின்னு வரீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொன்னான். ஸ்டாலின் நிலையை உணர்ந்த ரேவதி தொடர்ந்து பேச ஆரம்பித்தாள். நான் தாங்க மகாலட்சுமி, உங்கள் கூட நான் காலேஜில் படிச்சிருக்கேன், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில். எதாவது நம்ம ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஞாபகப்படுத்தி பாருங்கள், 2011 பேட்ச் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றன் பின் ஒன்றாக கேள்விகளை அடுக்கி கொண்டே சென்று விட்டாள் ரேவதி. அப்போனா இது நீ நானும் ஒன்றா படித்தோம்மா இங்கே சென்னையில் பச்சையப்பா காலேஜில் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்டான். ஸ்டாலினுக்கு அப்போ தான் ரேவதி முழுமையான ஞாபகம் வந்தது. ஆனாலும் பெரும் வியப்பில் ஏதோ பேச முடியாமல் ஸ்டாலின் ஆச்சரியத்துடன் திகைத்து சிலையை போல் நின்று விட்டான் ஸ்டாலின். சிறு தினத்துக்கு பிறகு சுனை நினைவு வந்தவுடன் ஸ்டாலினுக்கு, ஆமாம் மகாலட்சுமியே நீங்கள் எப்பா சாமி படிக்கும் போது உன்னை பார்த்தது நான், ஏன் இப்படி இருக்கேன் நீ பிச்சைக்காரி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்துடன் கேட்டான் ஸ்டாலின். அப்போது நீ எவ்வளோ பளிச்சுன்னு ஹீரோயின் மாதிரி இருந்த, இப்போ என்னடா நீ ரொம்ப கேவலமாக இருக்க ஆதங்கத்துடன் பேசினான் ஸ்டாலின். அந்த ஒரு கணத்தில் 2 மனதிலும் கல்லூரி காலத்தில் நடந்த இனிமையான காதல் நினைவுகள் திரைப்படம் போல் போய்கொண்டே இருந்தது. அடுத்த கணம் ஸ்டாலின் நோக்கி ரேவதி மீண்டும் பேச தொடங்கிவிட்டாள். ஸ்டாலின், கல்லூரி காலத்தில் எப்படி இருந்தீங்க, நீங்கள் இப்படி மாறிட்டீங்களே, கல்லூரி நாட்கள் என்னுடன் நெருக்கமாக காதல் வயலில் இருந்தீங்க, இப்போது இன்னும் அடையாளமே தெரியாத மாதிரி அளவுக்கு நீங்கள் மாறிட்டீங்க. என் தற்போதைய நிலை இப்படி தான் இருக்கிறது. எத்தனையோ முறை என் வெட்கத்தை தூக்கி எறிந்து என் காதலை உங்களிடம் நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு என் மீது பிடிப்பு கொஞ்சம் கூடவே இல்லவே இல்லை.
நான் கேட்கும் போதெல்லாம் சாதாரண பதில் மட்டுமே சொல்லிவிட்டு கடந்து செல்கிறீங்க. ஒரு நாள் நான் உங்களை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டபோது நீங்கள் என்னை வந்து என்ன சொன்னீங்க தெரியுமா? படிக்கிற வயசில் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை நீ நல்லா திட்டினீங்க. ஆனால் அது நல்ல அறிவுரை தான். அப்போது அன்று நான் வந்து நகைச்சுவோ அல்லது எந்த தவிப்பு இல்லாமல் சாக்க எனக்கு இன்னும் தெரியவே தெரியாது. ஆனால் போன ஜென்ம பாவமோ என்னமோ தெரில, நீங்கள் சொன்னது போலவே ஒரு புரிதல் இல்லாத ஒரு நபரை இப்போது நான் திருமணம் செய்து கொண்டேன். அவர் மகா குடிகாரனாக போயிருக்கான். என்னத்த சொல்கிறதுனே தெரில. கல்லூரி வரை படித்த என்னை அடிப்படை வசதிகள் கூட இல்லாத ஒரு சிற்றூரில் கல்யாணம் செய்து ஒரு கிராமத்தில் பட்டிக்காடான ஒரு குடிகாரன் நாய் என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி முடிச்சோன்னா குழந்தைங்களை குத்துட்டு உடம்பே சரியில்லை. வேறு அவசரம் பேருந்தில் ஏறி சிற்றூரிலிருந்து இந்த விழுப்புரம் ரயில் ஏறிட்டேன். 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து தான் வந்தேன். நானும் என் 2 குழந்தைங்களும். என் புருஷன் எது பண்ணானோ இல்லையோ கல்யாணம் முடித்தவொடனே எனக்கு குழந்தை குத்துட்டான். இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரில. அதோட குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை கனவு எல்லாமே. அதனால தான் நான் அங்கேருந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் பக்கா கிராமத்துனால ஸ்கூலும் இல்லை. என் குழந்தைங்கள எதிர்காலம் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் சென்னைக்கு போகலான்னு சொல்லிட்டு முடிவு ஏறி தான் காசே இல்லாதனால அன்ரிசர்வ்டில் ஏறிட்டேன். அடிப்படை வசதிகள் கூட இல்லை. விவசாயம் பண்ணலான்னு நினச்சா விவசாயத்துக்கும் அங்கே கூட தண்ணி கூட இல்லை. எங்கள் மாமியார் நான்சி மட்டும்தான், மாமனார் விக்ரமும் இல்லை. என் கணவர் ஹரிஷ் வந்து உடன் பிறந்தவர் ஒரு அக்கா மட்டும்தான் இருக்காங்க. அவங்க பேர் வந்து வெண்ணிலா. அவங்களும் வேலைக்கு ஓடிடுறாங்க. குடும்ப விஷயங்கள் பற்றியோ தங்களை பற்றி வெளியே யாருக்கும் எந்த அக்கறையும் இல்லவே இல்லை. ரேவதி தொடர்ந்து பேச ஆரம்பித்து விட்டாள். வேறு கணவர் வந்து ஹரிஷ். ஒரு 6 ஏக்கர் நிலம் இருந்துச்சு. அங்கே வந்து நிலத்துலேருந்து கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. என்ன பண்ணுன்னு தெரில. வேலை செய்கிறதுக்கு ஆளும் இல்லை. ஹரிஷ் நேரத்தில் செலவழித்து கொண்டிருக்கிறான். ரேவதி குடும்பத்திற்கு சரியான உணவு கூட இல்லை. விவசாயம் பண்ண தானே உணவு கூட இல்லை. தரமான உடை கூட இல்லை. காசே இல்லை. இந்த விஷயத்தில் ஹரிஷின் எந்த அக்கறையும் இல்லாத போது வெளியே உள்ளவர்கள் குறை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அவன் குடிச்சிட்டு எல்லாமே அழிச்சிட்டு ஆரம்பிச்சிட்டான். திருமணமான 4 முறை இதுவரைக்கும் ரேவதிக்கு அம்மா ஹேமாவுக்கும் குடும்பத்தில் நல்லது கெட்டது எல்லாம் கவனித்து கொண்டே வந்தார்கள். எவ்வளோ அறிவுரை சொல்லியும் குடும்ப சண்டைகள் வைத்து ஹரிஷ் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. ரேவதி அம்மாவும் ஹேமாவும் ஒரு கட்டத்தில் மேல் பொறுமை இழந்து மிருகத்தனமாக வேதனையோடு இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு நீ செத்து போயிடலாம் என்று கூறிவிட்டார் ஹேமா. ரேவதிக்கும் அதே எண்ணம் தான் தூண்டுகிறது. ஏன்னா என் புருஷன் எப்போத்தாலும் குடிச்சிட்டு வந்து நைட் ஆனால் வந்து அடிப்பான். எப்படியோ கல்யாணம் ஆன புதுசில் குழந்தை மட்டும் பெற்றுக்கிட்டோம் நாங்கள் சந்தோஷமாக இருந்து. இப்போ ஒரு காதல் இல்லை, ஒரு மைனும் இல்லை. அவன் காதல் ஃபுல்லாகவே அந்த சரக்கடிக்கிற இதில் மட்டும்தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு சொல்லிட்டு தேம்பி அழ ஆரம்பித்தாள் ரேவதி இந்த நிலையில் பார்த்தவுடன் ஸ்டாலினின் மன உணர்ச்சியில் புருக்கில் கலங்கி போய் அவனும் அழ ஆரம்பித்து விட்டான். ஒரு வழியாக ஸ்டாலின் வந்து ரேவதியை சமாளித்து விட்டு நடந்து விட்டது எல்லாம் நீ வந்து கலங்காதம்மா, உனக்கு எது இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நான் சென்னையில் தான் இருக்கேன், உன் குழந்தைங்க கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை மனசை வந்து ஆறுதல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஸ்டாலின். தவறான முடிவு எதுவும் எடுக்காத, ஏன் விக்ரேஷமாக பத்திரமா நீ பார்த்துக்கோ, உனக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு செய்கிறேன், ஏன்னா நான் வந்து உனக்கு பழைய காதலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30,000 ரூபாய் காசு எடுத்து வலுக்கட்டாயமாக வந்து ஸ்டாலின் வந்து அவன் கையில் குத்துட்டான். அதற்குள் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற ட்ரெயினில் வந்து அவசரமாக ஸ்டாலின் வந்து இடம் விடை பெற்று கொண்டு தன் மகள் ரியாவுடன் மகன் விக்னேஷுடனும் ரயிலில் விட்டு இறங்கி விட்டாள் ரேவதி. ரயிலில் இருந்து இறங்கிய ரேவதி தன் குழந்தை மனம் பெருகும் குழப்பத்தில் இலக்கணமாக நடந்து சென்றாள் ரேவதி. அதற்கு பிறகு ஒரு 15 நாட்கள் இருக்கும். ரேவதி தற்கொலை செய்து கொண்டதுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு செய்தி வந்துச்சு. அந்த பெண்ணின் இந்த துயர நிலைக்கு தற்கொலைக்கும் தானும் ஒரு வகையில் காரணம் என்று குற்ற உணர்ச்சியில் ஸ்டாலின் இன்று வரை ஆழமாக வாட்டி வதி கொண்டே இருக்குது. ஏன்னா அந்த ரேவதி வந்து அந்த காதலன் ஸ்டாலின்கிட்ட சொன்னான், நான் வரேன், ஆனால் இந்த நாய் வந்து என் பொண்டாட்டி தான் வேணும், ஒப்பாட்டி தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்லிட்டான். அது சரி காசை கொடுத்தான், பட் காசு எடுத்துகிட்டு அவன் வந்து இருந்தாலும் இறந்துட்டான். இந்த நிலை காரணம் ஸ்டாலின் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி நினைக்கிறான். உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? இது ஸ்டாலின் மேலே தப்பா, இல்லை ரேவதி மேலே தப்பா, இல்லை அவன் புருஷன் மேலே தப்பா? எது இருந்தாலும் தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தவர்களும் மற்றவர்களும் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற உணர்ச்சிகரமான கதைகளையும் தொடர்ந்து நான் பார்க்க விரும்பினால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் சொல்லுங்கள், பெல் ஐக்கான் அழுத்துங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். டெய்லி இந்த மாதிரி நான் கதை போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த கதை வந்து என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை தான் நான் எழுதி வச்சுருக்கேன். நன்றி, வணக்கம்.